லாஜிக்கல் ஆப்ரேட்டர்களை நான் பூலியன் டைப்பில் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்தினா ஆன்சர் வருமா, எரர் வருமா? இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். 10 and 20 அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ரிசல்ட் வரும்? எரர் வருமா, ரிசல்ட் வருமா? இப்போ 10 and 20 கொடுத்தோன்னா 20ங்கிறது ரிசல்ட் அவுட்புட்டாக வரும். செகண்ட் இதை பாருங்கள், 0 and 20 அப்படின்னு கொடுத்தோன்னா இதுக்கு 0ன்ற அவுட்புட் கிடைக்கும். இது ஏங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பைத்தானில் பயன்படுத்தப்படும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்களை பற்றி பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கு தமிழில் தருக்க செயற்குறிகள். இன் பைத்தான் there are 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தானில் 3 விதமான லாஜிக்கல் ஆப்ரேட்டர்கள் உள்ளன. அவை ஒன்று அண்டு, ரெண்டாவது ஆர், மூணாவது நாட். அண்டு ஆர் நாட் இதுதான் ஆப்ரேட்டர். அண்டு ஆர் நாட் இது 3 ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இதுக்கு நேம் இது படிக்கும்போது இது லாஜிக்கல் அண்டு, ரெண்டாவது இது லாஜிக்கல் ஆர், மூணாவது இது நாட்டை லாஜிக்கல் நாட் அப்படின்னு படிக்கணும். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு to perform logical operations on the given relational expressions. கொடுக்கப்பட்ட ஒப்பீட்டு கோவையின் மீது தருக்க செயல்பாடுகளை செய்வதற்காக தருக்க செயற்குறிகள் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒப்பீட்டு கோவை எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 5 is greater than 3 இது ஒரு ஒப்பீட்டு கோவை. அதே மாதிரியா 3 is greater than 10 இது ஒரு ஒப்பீட்டு கோவை. இந்த அண்டுங்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், இதுவும் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். அப்படி வந்தால் அந்த எக்ஸ்பிரஷனை பூலியன் எக்ஸ்பிரஷன் என்று அழைக்கலாம். அப்போ இங்கே ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த சைடில் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இது அண்டால் இணைக்கும்போது இதுக்கு டோட்டலாக இது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இல்லைனா காம்பவுண்டு பூலியன் எக்ஸ்பிரஷன் என்று அழைக்கப்படும். இதில் அண்டுன்றது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், மூணாவதுல நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது ஒவ்வொன்றையும் பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரை பற்றி இப்போது பார்ப்போம். The AND operator takes 2 Boolean expressions as operands and creates a compound Boolean expression. AND operator ஆனது, AND செயற்குறியானது 2 பூலியன் கோவைகளை செயலேற்பிகளாக பெற்று ஒரு காம்பவுண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷனை உருவாக்குகிறது. இப்போ இது AND ஆப்ரேட்டர், இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இந்த A greater than C இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இது AND ஆப்ரேட்டரால் இணைச்சோன்னா இது டோட்டலாக இது ஒரு காம்பவுண்டு பூலியன் எக்ஸ்பிரஷன் இல்லைனா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்னு அழைக்கலாம். இப்போ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் ஏன் சொல்கிறோன்னா இதுக்கு ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டில் ஏதோ ஒன்று வரும். அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டில் ஏதோ ஒன்று வரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசல்ட்டும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாவது ஒன்று வரும். அதனால தான் இது டோட்டலாக காம்பவுண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டருடைய ட்ரூத் டேபிள் இதான். இதில் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் 2 செயலேற்பிகளை ஏற்கும். ஆப்ரண்ட்ஸ் 2 இருக்கும். இதை எக்ஸ்ன்னு வச்சுங்க, இதை ஒய்ன்னு வைங்க. இப்போ ட்ரூத் டேபிளில் இதனுடைய ரிசல்ட் இதுவும் ஃபால்ஸ், ஒய்யினுடைய ரிசல்ட் ஃபால்ஸ்னா எக்ஸ் அண்ட் ஒய்யினுடைய ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு வரும். எக்ஸினுடைய வேல்யூ ஃபால்ஸ், ஒய்யினுடைய வேல்யூ ட்ரூ அப்படின்னு இருந்தால் எக்ஸ் அண்ட் ஒய்யினுடைய வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வரும்.
எக்ஸினுடைய வேல்யூ ட்ரூ, ஒய்யினுடைய வேல்யூ ஃபால்ஸுன்னு இருந்தாலும் ஃபால்ஸுன்னு தான் வரும். ரெண்டுமே ட்ரூன்னு இருந்தால் தான் ட்ரூன்னு வரும். இது சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அண்ட் ஆப்ரேட்டரில் ரெண்டு ஆப்ரண்ட்டினுடைய ரிசல்ட்டும் ட்ரூவாக இருந்தால் அண்ட் ஆப்ரேட்டரில் டோட்டலாக ரிசல்ட்டு ட்ரூன்னு வரும். மற்ற எல்லா சூழ்நிலையிலும் ரிசல்ட்டு ஃபால்ஸுன்னு தான் வரும். இங்கு கொடுக்கப்பட்டதை பைத்தான் ஷெல்லில் டைப் செய்தால் என்ன ரிசல்ட் வரும்னு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு 25 இஸ் கிரேட்டர் தென் 15. இது கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணுங்கள். 25 இஸ் கிரேட்டர் தென் 15, இது ட்ரூ. அதுக்கடுத்து அண்ட் ஆப்ரேட்டருக்கு 13 இஸ் கிரேட்டர் தென் 9, இதுவும் ட்ரூ. இப்போ ரெண்டுமே ட்ரூனா அண்ட் ஆப்ரேட்டரில் ஆன்சர் ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். செகண்ட் இதில் பாருங்கள், இப்போ 15 இஸ் லெஸ் தேன் 25, இது ட்ரூ. அண்டு 13 இஸ் லெஸ் தேன் 50, இதுவும் ட்ரூ. அதனால் இங்கே ட்ரூன்னு வரும். தேர்டு 20 இஸ் லெஸ் தேன் 10, இது ஃபால்ஸ். அண்டு 50 இஸ் லெஸ் தேன் 100, இது ட்ரூ. இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் வந்தாவே இங்கே ஃபால்ஸுன்னு தான் வரும். ரெண்டுமே ட்ரூனா தான் ட்ரூ வரும். அதுக்கடுத்து 5 இஸ் கிரேட்டர் தேன் 10, இது ஃபால்ஸ். 5 இஸ் கிரேட்டர் தேன் 20, இதுவும் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ஒரு ஃபால்ஸ் வந்தாவே அவுட்புட்டு ஃபால்ஸ் தான். ரெண்டுமே ட்ரூன்னு வந்தால் மட்டும்தான் அண்டில் ட்ரூன்னு வரும். அடுத்து நாம் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை பற்றி பார்ப்போம். The OR operator takes two Boolean expressions as operands and creates a compound Boolean expression. லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரை போலவே லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரும் இரண்டு பூலியன் எக்ஸ்பிரஷனை ஆப்ரண்ட்ஸாக பெற்று, அதாவது செயலேற்பியாக பெற்று ஒரு காம்பவுண்டு பூலியன் எக்ஸ்பிரஷனை உருவாக்குகிறது. இது வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன், இது வந்து இன்னொரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இது ரெண்டையும் இணைச்சி இந்த ஆறுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஒரு காம்பவுண்டு பூலியன் எக்ஸ்பிரஷனை உருவாக்குகிறது. இதுக்கு ட்ரூத் டேபிள் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர்னுடைய ட்ரூத் டேபிள். இப்போ இது ஒரு செயலேற்பி, இது எக்ஸ்ன்னு வைங்க. இது இன்னொரு செயலேற்பி, இது ஒய்ன்னு வைங்க. இப்போ எக்ஸினுடைய ரிசல்ட்டு ஃபால்ஸ், ஒய்யினுடைய ரிசல்ட்டும் ஃபால்ஸ்னால் அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். எக்ஸினுடைய வேல்யூ ஃபால்ஸ், ஒய்யினுடைய வேல்யூ ட்ரூனா ட்ரூன்னு வரும். எக்ஸினுடைய வேல்யூ ட்ரூ, ஒய்யினுடைய வேல்யூ ஃபால்ஸ்னாலும் ட்ரூன்னு வரும். ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூன்னு வரும். நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்து ரெண்டுமே ஃபால்ஸுன்னு இருந்தால் மட்டும் ஃபால்ஸுன்னு வரும். மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் ட்ரூன்னு வரும். ஏதாவது ஒரு ட்ரூ இருந்தால் போதும் அவுட்புட்டு ட்ரூன்னு வரும். கீழ்கண்டவற்றிற்கு வெளியீடு யாது? ஃபஸ்ட்டு 10 இஸ் கிரேட்டர் தென் 13, ஃபால்ஸ். அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 5 இஸ் கிரேட்டர் தென் 10, இதுவும் ஃபால்ஸ். ஆரில் ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ், அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வரும். ரெண்டாவது இதை பாருங்கள். 25 இஸ் லெஸ் தென் 50, இது ட்ரூ. 70 இஸ் லெஸ் தென் 50, இது ஃபால்ஸ். ஆரில் ஏதாவது ஒரு ட்ரூ வந்தாலும் ஆன்சர் ட்ரூன்னு வரும். அதனால் இதுக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். அடுத்ததை பாருங்கள். 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6, 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6, இது ட்ரூ. 6 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, இதுவும் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூனாலும் ஆன்சர் ஆரில் ட்ரூன்னு வரும். ஆரை பொறுத்தவரை ஏதாவது ஒரு ட்ரூ இருந்தாவே போதும் ட்ரூன்னு வரும். ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு இருந்தால்தான் ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர். த நாட் ஆப்ரேட்டர் இஸ் எ யுனரி ஆப்ரேட்டர் that takes a Boolean expression as its operand and reverse its logical value. நாட் செயற்குறியானது ஒரு ஒரும செயற்குறி. ஒரும செயற்குறினா யுனரி ஆப்ரேட்டர்.
இது ஒரே ஒரு செயலேற்பியை மட்டும் ஏற்கும். ஒரே ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். அதனுடைய லாஜிக்கல் வேல்யூ ட்ரூ என்று வந்தால் ஃபால்ஸ் என்றும், ஃபால்ஸ் என்று வந்தால் ட்ரூ என்றும் மாற்றும். இதுதான் நாட் ஆப்ரேட்டர்னுடைய வேலை. இதுக்கு ட்ரூத் டேபிள், இப்போ எக்ஸினுடைய வேல்யூ, இதை அப்படியே டோட்டலாக எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸினுடைய வேல்யூ ட்ரூன்னு வந்தால் நாட் எக்ஸ் ஃபால்ஸ்ன்னு மாறும். ஒருவேளை இதனுடைய வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வந்தால் ட்ரூன்னு மாறும். இது நாட் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டும் பூலியன் எக்ஸ்பிரஷன் பின்னாடியும் இருக்கணும். நாட் ஆப்ரேட்டர் எப்பொழுதும் ஒரே ஒரு செயலேற்பியை மட்டும் ஏற்கும். அண்ட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரும் 2 செயலேற்பிகளை ஏற்கும். நாட் ஆனது ஒரே ஒரு செயலேற்பியை மட்டும் ஏற்கும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்களை நான் பூலியன் டைப்பிலும் பயன்படுத்தலாம். இப்போ 0 மீன்ஸ் ஃபால்ஸ், 0ன்னு வந்தால் அதை ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். நான் ஜீரோவாக இருந்தால், 0 தவிர வேறு ஏதாவது நம்பர், இன்டிஜர் நம்பராக இருந்தால் அதை ட்ரூன்னு எடுக்கும். எம்டி ஸ்ட்ரிங், எம்டி இப்படி சிங்கிள் கோட் கொடுத்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங் இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் ஃபால்ஸ், அதை ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், 0 and 20. இப்போ 0 மீன்ஸ் ஃபால்ஸ், இது ஃபால்ஸ். இப்போ அண்டு இருக்குது. அண்டு ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் வந்தாவே ஃபால்ஸ், அடுத்ததை செக் பண்ணாது. அதனால் இதுக்கு ஆன்சர் 0ன்னு வந்துடும். ரெண்டாவதுல 10 and 20. இப்போ நான் ஜீரோவில் வந்தால் ட்ரூ, அப்போ இது ட்ரூ. ஃபஸ்ட்டு இது ட்ரூ, அப்போ ரெண்டாவது இது என்னன்னு செக் பண்ணோம். ரெண்டாவது என்ன ஆன்சரோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் வரும். அதனால் இங்கே 20ன்னு ஆன்சர் வந்துடும் அண்டில். இப்போ 3வது எக்ஸாம்பிள் பாருங்கள், 10 and 20 and 30 and 5. இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஃபஸ்ட்டு இது 10னா நான் ஜீரோ, அதனால் இது ட்ரூ. அப்போ அடுத்ததுக்கு பார்க்கும், இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்படின்னா இப்போ கடைசி இதை தான் செக் பண்ணோம். கடைசி இது என்னவோ அதுதான் ரிசல்ட்டாக வரும். அது ட்ரூவாக இருந்தால் ட்ரூ வரும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் வரும். அதனால் இங்கே ஆன்சர் 5ங்கிறது ஆன்சராக வரும். இதை இப்போ நீங்கள் ஆருக்கு மாற்றி பாருங்கள். இந்த அண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஆறுன்னு போடுங்க. இப்போ என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரூ வந்தால் ட்ரூன்னு வந்துடும், ரெண்டுமே ஃபால்ஸ்னால் தான் ஃபால்ஸ் வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0னா ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ்னால் அடுத்தது என்னான்னு பார்க்கும், அதை பொறுத்து தான் ரிசல்ட்டு மாறும். அப்போ இங்கே ஆன்சர் 20ன்னு வரும். அடுத்ததில் 10ன்னா இது நான் ஜீரோ, இது ட்ரூ. அப்போ ஆரில் ஏதாவது ஒரு ட்ரூ வந்தாவே ட்ரூ, அதனால் அடுத்ததை செக் பண்ணாது, இதுக்கு ஆன்சர் 10ன்னு வந்துடும். இப்போ இங்கே ஆன்சர் 10 or 20 or 30 or 5. இப்போ ஃபஸ்ட்டு இதே ட்ரூன்னு வந்துடுது, நான் ஜீரோ, அதனால் இதுக்கு ஆன்சரும் 10. இப்போ நாட் யூஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். நாட் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ 10ன்னா நான் ஜீரோனா இது ட்ரூ. இப்போ நாட்டு முன்னாடி இருந்தால் இதுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். நாட் ஜீரோனா 0 மீன்ஸ் ஃபால்ஸ், அப்போ இது ஃபால்ஸ். இதுக்கு முன்னாடி நாட் இருக்கிறதுனால இது ட்ரூன்னு வரும். இப்போ இந்த நாட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதான் ஆன்சராக வரும். இதுவரை நாம் பார்த்த அனைத்தையும் கணிப்பொறியில் செய்து பார்ப்போம். அதற்கு முதலில் பைத்தான் ஐடியலை ஓப்பன் செய்யவும். பைத்தான் ப்ராம்ப்டில் இப்பொழுது தட்டச்சு செய்யவும். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு வருது. அடுத்து ட்ரூ அண்டு ட்ரூ, ட்ரூ. இப்போது ஆர் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி டைப் செய்வோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்.
true, false or true, true, false or false, false. இப்பொழுது not ஆப்பரேட்டரை பயன்படுத்துவோம். not true, false, not false, true. 10 is less than 0 and 10 is greater than 2. Answer false. AND ஆப்பரேட்டரில் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்தது 10 is less than 0 or 10 is greater than 2. ஆர் ஆப்ரேட்டரை பயன்படுத்தியிருக்கோம். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூனாலும் ஆன்சர் ட்ரூ. அதுக்கடுத்து நாட் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். நாட் 10 less than 0 or 10 greater than 2. True. இப்போது நான் பூலியன் டைப்பை பயன்படுத்துவோம். 10 and 20. ஆன்சர் 20. 20 and 10. ஆன்சர் 10. 0 and 20. 0. 0 and 20 and 30. Answer 0. Not 0, true, not 10, false. நன்றி, வணக்கம்.